ஒரு நிமிஷம் என்ன கிஷோர் ப்ரோ, ஈசிஆர் சரவணனுக்கு அவருக்கு ஓட்டு போட தயாரா? ஒரே பூத்து தான் போறேன். அவருக்கு அந்த சைடு ஓட்டுல வந்துரும்ல. செம்மஞ்சேரி அவர் கட்சி பண்ணி அங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. கன்ஃபார்மா சரவணன் எல்லாம் வின் பண்ணுவாரு. சரவணன் பிரபு எல்லாம் டவுட்டே இல்ல, ஷோர் ஷாட்டா வின் பண்ணுவாங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்லணும்னா 2021 எலெக்ஷன்ல போய் போட்டோக்கு போஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாப்ல. இப்ப இருக்காருல கரண்ட் எம்எல்ஏ, அவர் கூட எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாப்ல. இல்ல இப்ப 26ல நம்ம ஏரியா எம்எல்ஏ ஒரு டிவிக்குன்றது நம்மளுக்கு கெத்துதான். பாப்போம், அதான் ஈசிஆர் சார் நினைக்கிறேன். சான்சஸ் நிறைய இருக்கு. போன வாரம் செம்மஞ்சேரி இது குமரன் நகர் இருக்குல்ல, அந்த சைடு சத்யபாமா பேக் சைடு இருக்குங்க. ஆமா, அது ஃபுல்லாவே ஆல்ரெடி அங்கெல்லாம் ரெகுலரா போயிட்டு தான் இருக்காங்க போல. நான் இருக்க ஏரியாலாம் ரொம்ப ரேரு, ஏன்னா ஃபுல்லா எப்படி சொல்றேன், அந்த சைடு இங்க இருக்கவங்க எல்லாம் ஃபுல்லா டிஎம்கே கவர் அப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இன்னும் வரல இந்த சைடு, வந்தா போடுவாங்க. பட் இங்க இந்த வீடு இப்படிதான் போடும்லாம் கிடையாது, ரேண்டமா இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்க ஏரியா இது. இங்கதான் இல்ல, இங்க டிவிக்கு சப்போர்ட்லாம் இருக்குதுதான், இங்கேயும் மட்டும் ஃப்ரீயா இந்த ஓட்டு கேட்கலாம் வராங்க. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கிஷோர், இங்க ஏரியால பிஜேபி எல்லாம் வந்து ஓட்டு கேட்க இவனை எப்படா உள்ள விட்டாங்கன்ற மாதிரி. ஜெயலலிதாலாம் அவரோட இருக்கும்போது பிஜேபி எல்லாம் கொடி நடவே அல்லாடுவானுங்க. பிஜேபி எல்லாம் ஜாலியா வந்து ஓட்டு கேக்குறாங்க தான், இவனை ஏன்டா ஓட்டு போடுவான்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கொடி நட்டு ஓட்டு கேட்கற அளவுக்கு வெளியில வராங்கன்னா அதுக்கு காரணம் அங்கிள் தான், வேற யாரு. உண்மைதான். ஆனா அங்கிள் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு கரெக்டா வந்துட்டு எடப்பாடியை சிக்கிருச்சு. எடப்பாடி இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சனால அவங்கதான் ஃப்ராடு, நாங்க உத்தமனுங்கன்ட்டு ஒரே வாரத்துல முச்சு விட்டு போயினே இருப்பானுங்க. இப்ப பாரு, காங்கிரஸ் சுத்தமா காலி பண்ணிட்டாங்களே. ஆனா நம்மளால திருச்சியில காங்கிரஸ் அடிச்சது நல்லா இருந்துச்சு. காங்கிரஸ் ஒரு நாள் அடிக்கணும்னு ஆசை. நம்மளால பேசினது தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்க ஏரியா எப்படி போகுது டிவிக்கு? நம்ம ஏரியா சொல்ல தேவையில்லாதான், இவங்க ஏரியா தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா கிரவுண்ட் லெவல் ஒர்க் இன்னும் பத்தலன்னு தான் கொஞ்சம் பேர் வந்து பேசியிருந்தாங்க நேத்தும் இன்னைக்கும். இந்த வில்லேஜ் அவங்க ஏரியால வரலன்றதுனால அப்படி இருக்கும். பட் பப்ளிக் இன்னைக்கு இருக்க மைண்ட் செட்லாம் வேற மாதிரி இருக்கு. வந்துதான் கேட்கணும், வந்தா கூட்டம் ஆகுதுன்றதெல்லாம் எல்லாரும் பப்ளிக்குக்கே புரியுது. சும்மானா வந்துட்டு எனக்கு என்னன்னா அந்த கருத்துக்கு இப்ப எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் உருண்டுகிட்டு இருக்கானுங்களே, அவனுங்கள பார்த்தாதான் சிரிப்பு வருது. எங்க அப்பா கேட்டாலும் இதெல்லாம் மாலை முரசுல பெரம்பூர்ல டிஎம்கே ஜெயிக்குமா? பெரம்பூர் தொகுதியில அந்த யாரும் ஒழுங்காவே பண்ணலையாமே. பெரம்பூர்லாம் இல்ல, பெரம்பூர்ல இந்த டிஎம்கே சப்போர்ட்ஸ் இதெல்லாம் அதிகமாலாம் இப்போ அந்த இதுவெல்லாம் இல்ல, குறைஞ்சிருக்கு. ஹேட் அதிகமா இருக்கு. குறைஞ்சதுக்கு காரணம் அங்க ஹேட் வந்ததும் கூட தொகுதியில் எதுவுமே செய்யலி. நீ சும்மா சாட் ஜிபிடில போயிட்டு ஃப்ரம் 2021 to 2026 பெரம்பூர் டிஎம்கே இஸ் குட் ஆர் பேடுன்னு போறேன், அதுவே கை ஊத்துது. ரோட தோண்டி போடுறான் இவன். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ரோட தோண்டி போடுது, இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒயர் போடுது, இன்னொரு டிபார்ட்மெண்ட் அந்த பள்ளத்தை மூட மாட்டேதுன்னு சொல்லி சாட் ஜிபிடி கை ஊத்துது. நீ போய் போட்டு பாரு, நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத, போய் போட்டு பாரு. அதுவே அப்படிதான் கை ஊத்திக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல இருக்கு. அதனால திருச்சியில பண்ண வேட்புமனு தாக்கல் பக்காவா பண்ணிருக்காங்க. நான் ஏதோ எனக்கு டென்ஷன் ஆகி போச்சு. உங்க மேல எவன்டா அவன் தலைவருக்கு அஃபிடேவிட் ரெடி பண்ணி கொடுத்தான், அவன் பேரை மட்டும் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆத்திரம். ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஆனா பாப்போம். இதுல நிறைய பேர் அதான் கேட்டது என்னன்னா வந்துட்டு இந்த பூத் லெவல் ஏஜென்சி இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, இது நிறைய ஒர்க் பண்ணணும், எங்க ஏரியாலாம் வர மாட்டாங்க, இல்ல ஏதாவது எங்க ஏரியா இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, டிஎம்கே கூப்பன் தருது, இதெல்லாம் தருதுன்னு சொல்லிட்டு அதான் பிரெயின் வாஷ் ஆகுறான்னு அதான் நடுவுல நேத்து இதெல்லாம் புலம்பின்னு தான் இருந்தாருங்க. அதான்
நான் இத சொல்ல போய் தான் என்கிட்ட வந்து தான் கான்ஃபிடன்ட்டா இரு அலெக்ஸ்ன்னு இவர்லாம் சொல்லுவாரு. ஐயோ! இங்க எனக்கு பிரச்சனை இல்ல. அதான் என் தொகுதி ஈசிஆர் சரவணன். அதான் நான் சென்னையில இருக்கேன். ஆனா வில்லேஜ் எல்லாம் அது கேக்குறாங்களே, அவங்களுக்கு தான் நான் கேக்குறேன். அப்படின்னு அதான் நேத்தே தான் பேசியிருந்தேன். வில்லேஜ் சைட்லாம் கொஞ்சம் வில்லேஜ் சைட்ல வந்து குக்கிராமம் எல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் போகணுன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு சொல்றோம். அதான் அது அவங்களுக்கு என்னன்னா என்னன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கோம். இப்படியும் 6ஆம் தேதி வந்து 6ஆம் தேதி முடிஞ்சு 7ஆம் தேதி எல்லாருக்கும் அக்செப்டடா ரிஜெக்டடான்னு வரும். ஓகேவா? இப்போ சிட்டில பிரச்சனை இல்ல. எங்க போனாலும் ரீச் ஆயிடும். இவர் தான் வேட்பாளர்னு சொல்லியாச்சு. இன்கேஸ் இப்போ ஒரு சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சிருப்பாங்க. இன்கேஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா டப்புன்னு அவங்கள வேட்பாளரா அறிவிக்கணும். அப்ப நீ போய் அந்த இடைப்பட்ட நாள்ல மாத்துறது கொஞ்சம் கடினம். அதுக்கு தான் வந்து இது நீ கடைசி ஒரு வார்த்தை கூட நீ பிரச்சாரம் பண்ணலாம். நீ ஃபர்ஸ்ட் சின்னத்தை மட்டும் ரீச் அவுட் பண்ண வச்சாலே போதும். வேட்பாளர் வந்து லாஸ்ட் 1 வீக்ல இன்னும் தொகுதி இன்னும் அவ்வளோ பெரிய இடமா வந்துட போகுது. இத்தனை வார்டு சேர்ந்ததுதான் ஒரு தொகுதின்றது கணக்கு இருக்கும். அது அந்த டைம்ல 1 வீக் போதும். ஒரு தொகுதிக்கு ஒரு அந்தந்த வேட்பாளர் 234 போறாங்க. அந்தந்த வேட்பாளருடைய கடமை போறாங்க. மாவட்ட செயலாளர் அந்த கட்சியில இருக்கவங்க மாவட்ட செயலாளருக்கு இந்த வட்ட செயலாளருக்கு ஆல்ரெடி எல்லாம் இருப்பாங்கல்ல, சுயேட்சை வட்டார செயலாளர் அவங்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 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 வார்டுல இந்த ஓட்டு இருக்கு, இவங்க வந்து காமன் ஓட்டு, இவங்க வந்து கட்சி ஓட்டு அப்படின்னு ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்து தான் வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு திருத்தணியில. அப்புறம் பேசி கிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியா முடிஞ்சிச்சு பஞ்சாயத்து. நம்ம சைடுல ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. வேட்பாளர் வந்து யாருன்னு கன்ஃபார்ம் ஆனதும் டப்புன்னு கிளம்ப போறாங்களா. 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அஃபிடவிட் வந்து நம்ம கான்பிடென்ட்டா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இவங்க தான் நம்மளால இறங்கி சொல்ல முடியும். ஒரு சில தொகுதி அஃபிடவிட் எப்படின்னே சொல்ல முடியாதுல்ல, எதுக்கு ரிஜெக்ட் பண்றானுங்களே தெரியாது. அதுவும் இருக்கு. ஆனா இந்த வாட்டி தான் கடைசி வரைக்கும் அந்த மே நாள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு கன்ஃபியூஷன் ஆனா அதான் ஒரு எலெக்ஷன் போது நல்லா இருக்குது. ஏன்னா அதான் இப்போ இந்த எலெக்ஷனை கணிக்கவே முடியாது. சும்மா இவன் இந்த அங்கிள் தான் பாவம் பீதியில என்ன பண்றதுன்னு தெரியாதுல்ல. போல்ஸ்டரு அப்புறம் என்னது லோக் போலு சும்மா கண்ணுக்கு அது காதுக்கு தெரியாத ஐடியெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு கருத்து கணிப்பு இது அப்படின்னு சொல்லி அதை நியூஸ் சேனல்ல போன வச்சு உருண்டுகிட்டு இருக்கானுங்க. இப்போ இல்ல இந்த இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்ன்றத தாண்டி அவங்கவுங்க தொகுதியில யார் ஜெயிப்பான்றதே கொஞ்சம் சில தொகுதி தான் எனக்கு ஸ்ட்ராங்காவே சொல்ல ஆமா. முடியுது. அதான் பல தொகுதி வந்துட்டு அது சொல்லவே முடியல. ஏன்னா அதான் டிவிக்கு கேட்டா டிவிக்கு சப்போர்ட் இருக்குது கொஞ்சம் ஏன்னா அப்படின்னு மாத்தி இதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் எப்படின்னா போவாங்க, அவங்க என்ன தோணுதோ அதை போட்டுட்டு வந்துடுவானுங்க. இந்த இந்த எலெக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கானுங்கன்னா, நான் போட்டா இங்கதான் விசில்ல தான்டா குத்துவேன் அப்படின்ற மாதிரி இருக்கானு. என்னன்னு போய் கணிப்ப. யாரோ ஒரு திமுக வேட்பாளர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோ அதுக்குள்ள அது ஸ்க்ரோல் ஆகி போச்சு. என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடிலாம் நான் போவேன், உட்காருவேன், பூத் கமிட்டியில பூத்துல உட்காருவோம், இன்னார் பேர் சொல்லுவாங்க, நம்பர் வச்சிருப்போம், டிக் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு தொகுதியில இந்த பூத்துல 700 பேர்னா 700 பேர் நம்பர் எழுதி வச்சிருப்போம். இன்னார் வந்துட்டாருன்னா அந்த நம்பரை டிக் பண்ணிக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தோன்னாக்கா 18 வயசுல இருந்து 30-40 வயசு பசங்க வரைக்கும் பூத் ஏஜென்ட்டா கண்ணில் தென்படுறானுங்க. உண்மையே சொல்லலாம், மனசார சொல்லலாம், இதெல்லாம் பெரிய சேஞ்சு. அவனே டிஎம்கேவுடைய எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டரே உட்காந்துட்டு தலைவர் விஜய்க்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இருக்கு. ரிலேஷன்ஸ் இதெல்லாம் தான் இருக்கட்டும். ஆனா இந்த வாட்டி வந்துட்டு பணம் எப்ப கொடுப்பானுங்கன்னு தோணுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதையும் கொடுக்க முடியாது. அங்கேயும் சிக்கல் இருக்கு. பசங்களுக்கு எல்லாம் கொடுத்து வீடியோ எடுத்து போட்டு விட்டுறானுங்கன்னு நல்லாவே தெரியும் அவனுங்களுக்கு. அதெல்லாம் இல்ல. நான் அதான் நம்ம ஆளுங்க எப்படின்னா இப்போ என்னையே எடுத்துப்போமே. இப்போ என் வீட்டுக்கு வந்ததான் இப்போ டிஎம்கே ஆளு ஏடிஎம்கே யாராவது வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் தரோம் அப்படின்னு ஏதாவது சொன்னா நான் வாங்கிப்பேன். வாங்கிட்டு தான் வந்துட்டு நான்லாம் வீடியோ எடுக்க மாட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்க பாரு அது வீடியோ எடுத்து அதைத்தான் சொல்றேன். வீடியோ வந்துச்சுன்னா கேஸு, வாங்கினவன் மேலேயும் கேஸு, போட்டவன் மேலேயும் கேஸு. நான் அதுதான் சொல்றேன். இல்ல என் பக்கத்து வீடு ஏடிஎம்கே காரன் இருக்கான் ஒருத்தன். அவன் தான் வெயிட் பண்ணுகிறேன். உனக்கு தான் மட்டம் வாங்கட்டும் அவன் இருக்குது. ஆனா இந்த வாட்டி இல்ல அதுக்காக பணம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? தோணலையே. ரொம்ப கொஞ்சம் பயந்து பயந்து தான் கொடுப்பானுங்க. முன்னாடி கொடுத்த மாதிரி இந்த வெளிப்படையா கொடுக்குற மாதிரிலாம் பண்ண முடியாது. கொஞ்சம் பீதியில தான் இருப்பானுங்க.
அதுக்குதான் இந்த கூப்பன் கொடுக்கறது. அது தெரியலையா? கூப்பன் கொடுக்குறானே உட்காந்து. ஆனா தெரியாம கேக்குறேன். இப்போ ஒரு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு சாம்சங் ஃப்ரிட்ஜ்ல இருந்து நார்மல் ஃப்ரிட்ஜ் ஒரு 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் கொடுக்குற 8,000 கூப்பன் வச்சு அவங்க 2,000 போட்டு அந்த மாதிரி வாங்குறாங்க. அந்த ஒரு இது பண்ணா அது அவங்களும் போட்டாங்கன்னு தானே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். புரியுதா? ஃப்ரீயா கொடுத்தேன்னு அது ஒரு இது இருக்காது. ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணாம தான் இருக்கும். புரியுதா? அட்லீஸ்ட் ஒரு ஒரு கடைக்கார மாதிரி தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் இல்ல ஒன்னு சொல்லிட்டேன். இந்த கூப்பன் பெருசா இம்பாக்ட் வரும்னு தெரியல. அதாவது இல்ல ஒரு இம்பாக்ட் டிஎம்கே வராது. பட் அவனுங்க ஆசைக்கு கொடுக்குறானுங்க. முதல்ல இந்த மகளிர் தொகை கொடுத்த அந்த 5,000 பெரிய இம்பாக்டே இல்ல. எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா யாரு இதுல பண்ண எலெக்ஷன் முன்னாடி அந்த கூப்பன் தராங்களா? ஆஹா இந்த ஆமா தேர்தலுக்காக தான் இந்த கூப்பன் கொடுக்கறது, காசு கொடுக்கறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற எதுக்கு? அதை வெளிப்படையா கொடுத்தா கல்லை தெளிப்பாங்கன்ட்டு தான் அரசு ஆணைன்ற பேர்ல கொடுக்குறாங்க. ஆனா இதுல ஸ்டாலின் எங்க திரும்ப உசரா இருப்பாரு அவரு. அந்த 5,000 எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லயே காலைல வந்தது பெரிய இம்பாக்டே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்குதான் உஷாரா இருப்பாரு. இவங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, பெருசா ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். இன்னைக்கு இருக்க எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. ஒரு பொருள் போனா அடுத்து வாங்குற அளவுக்கு எல்லாருக்கும் வசதியும் இருக்கு. சும்மானா அவனுங்க இதெல்லாம் வந்து கண் துடைப்பு. இன்னும் பலர் வீட்டுல கலைஞர் டிவி ஓடுதுன்னா இன்னும் ஒரு எல்இடி டிவி கூட இன்னைக்கு எல்இடி டிவி ரேட்டே குறைஞ்சு போச்சு. எல்இடி டிவி கூட வாங்குற அளவுக்கு வசதி இல்லாம இருக்குன்னா அந்த அளவுக்கு நீ அவங்கள ஏமாத்தி வச்சிருக்கன்றதான் எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. ஆமா உண்மையிலே இப்போ ஒரு நடுவில் ஒரு டைம் இந்த பிளிப்கார்ட்ல சும்மா செக் பண்ணி பார்த்தேன். 8,000 எவ்வளவு பெருசு தெரியுமா? 43 ஆமா இன்ச் இருக்கு. அதெல்லாம் வந்துச்சு நிறைய. என்னடா இது? ரொம்ப கம்மி ரேட்ல நிறைய டிவி வந்துருச்சு. சும்மா இந்த இந்த சின்ன டிவில என்னத்த பாப்பாங்க பப்ளிக். அதுவுமே அதுக்கு அது அந்த டிவி கொடுத்ததுமே எதுக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு காலத்துல சன் டைரக்ட் பயங்கர ரீச். அந்த சன் டைரக்ட் எல்லாரும் வாங்கி போட வைக்கிறதுக்காக தான் இந்த கூத்து. தெரியும். இன்னொன்னு இல்ல, அப்போ அதிக டிஆர்பி சேனல்ஸ்ல இருந்து அதிகமா பாக்குறது சன் தானே. சன் மியூசிக், சன் டிவி, சன் இது பண்ணி சன் நெட்வொர்க் கொடுத்தா டிஆர்பிலையும் காசு அவங்களுக்கு தான் அதிகமா போகும். கேபிள் கனெக்ஷன்ஸ் எல்லாமே. பிஜேபியோட மிக மோசமான கட்சி டிஎம்கே. ரெண்டுமே ஒழிக்க வேண்டியதுதான். இருக்கிறதுல மோசமானவங்க தான். நம்ம காசு நிறைய அடிச்சிருக்கானுங்க கொஞ்ச நேரம் இல்ல. ஒரு எக்ஸ்யூபியா எனக்கே தெரியும். அதனாலதான் வந்து முட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அடி வாங்குறானுங்க வந்தாலே. இதுல டிஎம்கேல நிறுத்தின ஆளுங்க எல்லாம் ஓட்டு போட போகும்போது தான் நான் அதான் ஓட்டு கேட்கும் போது தான் யோசிக்கிறேன், இவங்க நம்பிலாம் ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா ஏற்கனவே அதான் ரோலிங் பண்ணிட்டு திரும்ப வரும்போது அது எப்படி அது இதுல. ஆனா உதிர் பாரதி இந்த மாதிரி நிறைய பேர் ஆளுங்களை மாத்தி நிக்க வச்சிட்டாங்க. புரியுதா? அவர்களாம் கரூர்ல செந்தில் பாலாஜி திரும்ப நின்றதா ஒரே கூத்தாந்திருக்கும். இல்ல அது நிக்க முடியாது. ஏன்னா அதான் கரூர்ல பயங்கர பேட் நேம். என்ன இப்ப கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சா அடுத்த நாளே என்ன பண்ணிருக்கானுங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு காசு கொடுத்து போய் கரூர் மக்கள் வந்து விஜய்க்கு எதிராக பைட்ஸ் எடுக்க சொல்லி பேச சொல்லியிருக்கானுங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிருக்கானுங்க. யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவனுமே கொடுக்கவே எந்த பப்ளிக்குமே கொடுக்கல. இல்ல என்னால பேச முடியாதுன்னு சொல்லி செருப்பால் அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ண சோசியல் மீடியால நம்ம நிறைய பாசிட்டிவிட்டி பண்றோம்னு சொல்லி கருணுன்னு எவனா எழுதனால கேஸ் போடுவோம்னு சொல்லி மிரட்டல். ஏன்னா இந்த சோசியல் மீடியால இருக்கானுங்களா ஒரு 4-5 சில்லறைங்க. அவனுங்க போய் ஐடிவிங்களை சொல்லி எல்லாரையும் மிரட்டலுக்காக பண்ணது. ஏன் நம்ம கிட்ட சோசியல் மீடியா பவர் அவனுங்க கிட்ட இல்ல. அவனுங்க பாரு எல்லாத்துக்கும் போஸ்ட் போட மாட்டாங்க. நம்ம ஒரு வேட்பாளர் சும்மா வண்டியில ஏறி போனா கூட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு அது வருது, இயல்பா வருது. அவனுக்கு வர மாட்டேங்க. நீ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இதுக்கு நல்லா டிஎல் பார்த்தோன்னா கிரிக்கெட்னா கிரிக்கெட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பேர் கிரிக்கெட் கூட யாரை பத்தி போடுறதில்ல. நானும் அதை நோட் பண்ணேன். இன்னைக்கு சென்னை மேட்ச் அவனும் மயிர கூட கண்டுக்கல தான். எல்லா எலெக்ஷனும் நார்மலா அப்படியே போயிட்டு அடிச்சுக்குவானுங்க. இந்த எம்ஐ ஃபேன்ஸும் சிஎஸ்கே ஃபேன்ஸும் நம்ம ஆர்மிக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. ஆனா இப்ப யாரும் கண்டுக்கிறது எஸ்பைரி இன்னைக்கு எஸ்பைரியும் சும்மா இருக்கான். இந்த சைட் சிஎஸ்கேவும் சும்மா இருக்கு. மேட்ச் இன்ட்ரெஸ்டே டே பை டே கம்மியாயிட்டே தான் அப்படியே டோட்டலா போயிடுச்சு. கூட இன்னொன்னு வேற எந்த படத்துக்கும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றதும் இல்ல. ஆல்ரெடி வந்த நல்ல படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் படம் பெருசா ரிலீஸ் இருக்காது. எல்லாருமே எலெக்ஷன் மட்டும் தான் பேசுவானுங்க.
அவ்வளவுதான் லாக். இந்த இயர்ல எந்த படம் நல்லா ஓடிச்சு நீ சொல்லு பார்ப்போம். நல்லா யோசிச்சு தமிழ் சொல்லு. ஒரு தமிழ்ல படமா நல்லா சொல்ற மாதிரி ஓடி தமிழ்ல இருக்கு எந்த பாரு. படமும் இல்ல. தமிழ்ல எந்த படமும் எல்லாம் அப்படியே மிஸ்லனிஸ் மாதிரி போய்கிட்டு இது போனோம் வரது. பராசக்தி பிளாக் பஸ்டர் அவனு எதிர்பார்த்தானுங்க. என்ன சிரிப்பு? அதுங்க இதெல்லாம் வேண்டாம். டாபிக்கே வேண்டான்றான். ஐயா சினிமாவே வேண்டாம். வந்ததுல ஒரு 150 கோடி பட்ஜெட் அந்த படம் தான். ஆனா 100 கோடி கூட எடுக்கல. தேவையில்லாத பேசிக்கணும் வந்தாலும். ஆனா இல்ல இல்ல கிஷோர் ஒரு அப்பதான் கேட்டானுங்க, ஏன்டா அங்க டிமானிட்டைசேஷன் வச்சு 2 வாரத்துல 1500 கோடி மேல போயிடுறான். இங்கதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய போர்னாதான் இந்த மொழி போர்ல இருந்து எவ்வளவு நடந்திருக்கு. இத இல்ல பத்தி இத்தனை கோடி வசூலாச்சு இவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தோன்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் அஃபிடவிட்ல வரவே இல்லை பத்தியா. ஆனா விசாரணை ஆனா பண்ணிட்டாங்க ஆமா எல்லாம். ரெட்ஜெண்ட் அபிஷியலா போட்டாங்களே 100 கோடி தான் அபிஷியலா ரெட்ஜெண்ட் தான் போட்டாங்க. ஏன் ஏன் போடல? ஏன்னா அதுக்கு தான் ரெட் ஜெயின்ட் என்ன பண்ணிருக்காங்க, அவரு சின்ன ஒரு ம். துன்ப நிதி துயர நிதி அங்க எழுதி வச்சுட்டாங்க. அவங்க பேரை இதுல மென்ஷன் பண்ணல. இதுல சொத்து மொத்தமா இல்ல அங்கதான் இருக்கு. இல்ல இருங்க, இதுல எல்லாமே பரவாயில்ல. ஜேவி இந்த எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் இருக்குமே, அந்த தளபதிக்கு அந்த ஒரு சொந்த இந்த இது மாதிரி அவங்களே வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு மாஸ்டர்ல ஒரு 80 கோடி தான் சேலரி கொடுத்தா இன்கம் டாக்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஜய்க்கு 100 கோடி சம்பளம் கொடுத்ததே ரெட் ஜெயிண்ட் தான் தெரியுமா? பீஸ்ட். இதை ஏன் சொல்றேன்னா, விஜய்க்கு சம்பளம் கொடுத்தது 100 கோடியா தான் அது ஆமா. ஆனா விஜய்க்கு சம்பளம் கொடுத்தவங்க 3.5 கோடி சொத்தான். பப்ளிக் இன்னும் முட்டாள் நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கு செட் ஆகும். பரவாயில்லையே இவ்வளவு எளிமையா இருக்காரு, இப்போ போறாரு வராருன்ட்டு. ஏன்பா நீ போற டிஃபெண்டர் காரு ரேட்டு என்னன்னு அவனுக்கு தெரியும். எதுக்கு இந்த வேலை? எல்லாத்துக்கும் மேல கையில வாட்ச் ரேட் என்னன்னு கண்டுபிடிச்சானுங்க பேர். அதான் சிரிப்பாயிடுச்சு. மக்களை லூசுன்னு நினைச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு. கடைசியில எங்க கொண்டு போய் முடியும்? ரொம்ப பழம் பெருசு இருக்காங்கல்ல, நான் போட்ட ரெட்டலைக்கு தான் போடுவேன், சுருனுக்கு தான் போடுவேன். அந்த பழம் பெருசு ஒழிஞ்சிட்டாலே இங்க இந்த 2 கட்சி நிக்காது, காலி. 50ஸ்ல இருந்து 18 வரைக்கும் நான் போட்டா இதுக்குதான் போடுவேன்ற மைண்ட் செட் எல்லாம் கிடையாது. எவன் நல்லது பண்றானோ அவனுக்கு போடுவேன், இல்ல ஓடி போயிரு அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இந்த பழம் பெருசெல்லாம் இருக்குல்ல, நான் செத்தா கூட இங்கதான் போடுவேன்ட்டு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காரப்பாக்கம் கிராஸ் பண்றேன். ஆனா உண்மையிலே ரொம்ப பெருசுங்களே மாறுது இப்பெல்லாம். அதாவது எம்ஜிஆருக்காக போடுவேன், அந்த அதான் ஜெயலலிதாக்காக போடுவேன்றதெல்லாம் மாறுது. அப்படி மாறிச்சு எனக்கு காலம் மாறும்போது. இல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட ஓகே. ஏன்னா வந்து சினி ஃபீல்டு பிளஸ் எப்படி சொல்றது, ஓரளவு நல்லா வச்சு கொடுத்தாங்க. சினிமால இருந்து வரவங்க வந்து இதுதான் ஜாதி இதுதான் மதம்ன்ற மாதிரி யாரையும் லைக் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு பொது தலைவர் மாதிரி சினிமால இருந்து வரவங்க. கட்சியில இருக்காங்கல்ல, இப்போ தொகுதி பார்த்து இந்த தொகுதினா இந்த தொகுதிக்கு இந்த ஜாதிக்கார தான் நித்துவன்னு சொல்லி பண்றதில்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப ரேஸ். அது ஒரு மாதிரி ஒரு இது, அது மீன் கேக் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலயே இதெல்லாம் பரவாயில்ல. நாளைக்கு இதான் கேட்டேன், சேர்றா நார்த்ல முஸ்லீம் கண்டாலே இவ்வளவு அடிக்கிறானுங்களே, அவங்க நம்பர் 1 ஆக்டர் டாப் ஆக்டர் யாருன்னு கேட்டா ஷாருக் கான். அவன் பக்கா முஸ்லீம் டானு. அதெல்லாம் அதான் சினிமால பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப தளபதிக்கும் என்ன ஜாதி மதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அது சினிமாக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்மையிலே. இதனாலதான் பண்ற நெகட்டிவிட்டி எதுவுமே எடுப்பட மாட்டேங்குது. நல்ல விஷயம்தான், பாப்போம். அதான் ஆனா எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல சார். விஜய் நிக்கிறது தான் 2 தொகுதியிலயும் ஜெயிக்கணும். அதுல ஒண்ணுத்த வந்துட்டு அதெல்லாம் சாலிடா வந்துரும். அது சாலிடா வந்துரும், அது பிரச்சனையும் இல்ல. இல்ல நான் ஃப்ரெண்ட் ஒரு மூதைய கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதனால கொஞ்சம் 2த்துலயும் ஜெயிப்பாருன்னு. யாரு? நானா? நான் தான் 2த்துலயும் தளபதி ஜெயிப்பாருன்னு திருச்சி கேக்கல வந்து இன்னைக்கு ஒண்ணு பெருசா பண்ணல. இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தன் ஒரு என்டிகே காரரு பேசுறாரு, பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிவிகே விஜய் தான் ஜெயிப்பாரு. சரி நீங்க டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டா, இல்ல நான் என்டிகேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா நீங்க டிவிகே ஜெயிக்குன்னு சொல்றீங்களே. ஆமாங்க, இங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இருக்கு, நான் உண்மையை பேசுறேன் அப்படின்றான்.
அப்ப இன்னைக்கு இறுதி ராஜ் எதுவும் பண்ணலையான்னா அந்த ஆள் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வாங்க வந்துட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதோட இப்பதான் காத்து வருது, இந்த பக்கம் வந்திருக்காரு. இப்படி இருந்தா யாரு ஓட்டு போடுவாங்கன்னு. இவரு இதுல இன்னொரு யாரு இவரு? இதுல இன்னொரு ஆசை என்னன்னா, சீமான் நிக்கிற இடத்துல இந்த டாக்டர் பிரபு அவர் வந்துட்டு ஜெயிக்கணும். ஜெயிப்பாரு, அது வேற விஷயம். டாக்டர் பிரபு வந்து அவங்க தாத்தா காலத்துல இருந்து அந்த ஊர்ல ஏதோ ஒரு சேவகர் மாதிரி, அதாவது நல்ல பேர். கர்ணன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்களாம் அவங்க. அதனால அங்கேயுமே அடி வாங்கிட்டு இருக்கு. டிஎம்கே அந்த பெரிய கருப்பன் ஒருத்தர் இருப்பார்ல. ஏன் இது சொல்றேன்னா, நியூ கேண்டிடேட் கிட்ட இத்தனை வருஷமா புலம்பினே இருக்கிற சீமான் தோத்தனதுக்கு அதை விட அசிங்கம் எதுவுமே இல்ல. இந்த அத்து விஜய் திட்டுறது இதெல்லாம் அச்சீவ் பண்ண மாட்டான். சேனல்லயே வந்து ஒருத்தர் கூட சண்டை போட்டாங்க. என்னன்னா, நான் மட்டும் என்னது நான் இத்தனை பர்சன்டேஜுக்கு கீழே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலன்னா நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன்னு சொல்லி மீடியாலே பேட்டி கொடுத்துருப்பான். ஆனாலும் குச்சமே இல்லாம இருக்கான்ல. நீ ஏன் அவங்களும் எதுவுமே கிடையாது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவானுங்க. இப்போ இந்த ஆன்லைன்ல போஸ்ட் போடுறோம்ல, நான் தோத்துட்டா நான் இந்த ஐடி டெலீட் பண்ணிட்டு போறேன்ற மாதிரி. தோத்துட்டா மட்டும் டெலீட் பண்ணுவாங்க மாட்டானுங்க. ஏன்டா நான் சும்மா போஸ்ட் போட்டேன் எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா அப்படின்னு முட்டு கொடுக்குறானுங்களா. அந்த மாதிரிதான் அவன். நான் சும்மா சொன்னேன்டா அப்படின்ட்டு போயினே இருந்துரும். ஆமா, நீங்க என்ன கார்த்திக் ஒரு மாதிரி தமிழிசை நிக்க போறதுனால நான் டிவிகேக்கு ஓட்டு போடுறேன், டிவிகே என் தொகுதி யாருன்ற மாதிரி புலம்பின்னு தான். என்னாச்சு தெரியல. அதான் இல்ல அதான் என்ன இது வண்டி நம்ம பக்கம் வருதுன்னு பார்த்தேன். ஆமா ப்ரோ, ஸ்பேஸ்ல பேசிட்டு தான் இருந்தாங்க. என்டிஏ ஸ்பேஸ்ல போய் பார்த்தேன். எல்லாரும் வந்து ஆனா இல்ல ப்ரோ, உண்மையிலே அண்ணாமலை நல்லா பேசுறான், அவன் அறிவாளின்னு எங்க வீட்லயே கேட்டாங்க ஒரு டைம். நான் அவன் பைத்தியக்காரன் போறது கூட அவங்க நம்பல. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, அவன் அறிவாளியா எல்லாருக்குமே அதை காட்டிக்கிட்டான். அவன் அறிவாளியா இல்லையா அது வேற விஷயம். பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றான் இதெல்லாம் தாண்டி. ஆனா அவன் இன்டெலிஜென்ட்டா எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு கொஞ்சம் வயசானவங்க கிட்ட. ஆனா அவன் வந்துட்டு நிக்காம தமிழிசை நிக்கிறது ஒரு பெரிய அதனாலதான் பிஜேபி அண்ணாமலையை சேர்க்கல. ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் கட்சியை நம்பிதான் ஓட்டு வரணும், உன்னை நம்பி வரக்கூடாது. உன்னை நம்பி வந்துருச்சுன்னா நீ நாளை பண்ண கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நான் எங்க போறது? அதனால தனிச்சு ஒரு ஆளு வளரக்கூடாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இல்ல ப்ரோ, அவருக்கும் இன்னொன்னு நீங்க சொன்னது ஒரு ரீசனு. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கும் எடப்பாடிக்கும் செட் ஆகல ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஒரு சிங்கே இல்லாம அமித்ஷா வந்து எப்பேற்பட்ட ஆள்லாம் எதையும் பேசி கரைக்கக்கூடிய ஆளு. அதெல்லாம் மேட்ச் பண்ணிருவாங்க. பட் ரீசன் இதுதான். ஒரு டைம்ல ஒருத்தர் இப்ப எல்முருகன் இருந்தாரா, எதுக்கு ஒரு ஆளா மாத்துறாங்க? நீங்க அதை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க, இதை பார்க்காதீங்க. நீங்க கடந்த 2019 இருந்து நீங்க செக் பண்ணி பாருங்களேன், எத்தனை பேர் மாத்திருக்காங்க. தமிழிசை, எச் ராஜா, அப்புறம் என்னது எல்முருகன், அண்ணாமலை, இப்போ நயினாரு. அவ்வளவுதான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்ற கட்சி இருக்கணும். ஆனா இந்நேரம் நம்பிதான் அங்க அந்த மாநில தலைவரை நம்பிதான் இங்க ஓட்டு வரணும்ன்ற அந்த இது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உண்மை அதுதான். காங்கிரஸ் கட்சியுமே அப்படிதான் நினைக்கும். அவர் ஏதோ இன்னைக்கு காலையில் நியூஸ்ல போட்டாங்க ப்ரோ, கோயம்புத்தூர் நார்த் ஏதோ கேட்டுட்டு இருந்தாராம். அப்புறம் அது வந்து வானதி ஸ்ரீனிவாசன் தரமாட்டேன்னு. ஆனா இதுல இந்த கூட்டணி தொகுதி இந்த மாதிரி பெரிய இருக்கு. இப்ப பாஜக நிறைய தொகுதியில வந்துட்டு நிக்கிறாங்க. அது எந்த தொகுதின்னு தெரியல. அது ஒரு இது பண்ணி பாஜக நிக்கிற தொகுதியில வந்துட்டு பார்த்தா டிவிக்கு ஈஸியா வின் பண்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அங்க நம்ம வீக் கேண்டிடேட் கூட அந்த ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு இது போகுது. இதுல ஏடிஎம்கே பத்தி தெரியவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. நான் சில டைம் கேட்பேன், ஒருவேளை நான் சென்னையில இருக்கிறனால இப்படி தோணுதா, இல்ல வேற யாராவது பசங்க கிட்ட யாராவது கேட்டா அங்கேயும் அப்படிதான் இருக்குது. இதுல ஹைலைட்டா அதை நேத்து தான் பேசியிருந்தேன். எடப்பாடி 200 தொகுதி கிட்ட வந்துட்டு பிரச்சாரம் போயிட்டாரு. பிரச்சாரம் பண்ணிச்சு. ஆனா யாருக்காவது தெரியுமா அது? உண்மையிலேயே 200 தொகுதி ரீச்சே இல்ல.
இங்கதான் அவங்களுக்கு 20 தொகுதி கூட தளபதி பண்ணல. ஆனா இங்க அவருடைய ரீச் அது வேற. அவங்களுக்கு ஒரு ஐடி தான் விங்க ஒரு ரொம்ப வீக் ப்ரோ. ஐடி விங்க ரொம்ப வீக். ஆஃப்லைனே ப்ரோ. ஐடி விங் அது அடுத்ததான். ஐடி விங் அது சொல்லுவோம். இப்ப டிஎம்கே ஐடி விங்கே சப்பங்க தான் கேட்டா. ஆமா சும்மா ஆமா. காட்டிப்பாங்க. சும்மா இது பண்ணிக்கின்னு அவங்க டிஎம்கே கிட்ட இருக்கிறதே வந்துட்டு மீடியா நல்லா இருக்கும். மீடியா பவர்ஃபுல்லா இருக்கும். ஐடி விங்ல டிஃபெண்ட் பண்றதெல்லாம் இவனுங்கெல்லாம் அது மக்கு கேஸுங்க என்ன கேட்டா. இந்த ட்விட்டர் இந்த இதெல்லாம் பார்த்தா அவனுங்கிட்ட இருக்கிறது நல்ல மீடியா சேனல்ஸ் நிறைய இந்த பல தான் யூடியூப்ல பெரிய பெரிய ஆளுங்க. இன்ஸ்டாகிராமும் அவனுக்கு சப்ப தான் என்ன கேட்டா. யூடியூப் அதுக்கப்புறம் நியூஸ் சேனல் வச்சு பொலிச்சுன்னு இருக்கானுங்க. அதுவும் நம்ம வந்து புரியுதா இவ்வளவு பெரிய ஜென்சி கூட்டம், இவ்வளவு பெரிய சோசியல் மீடியா கூட்டம் வந்தும் அவனால 2 விஷயத்துல அழிக்க முடியல. நம்மள புரியுதா? யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்கள காசு கொடுத்து பேச வைக்கிறான். மீடியாவும் அழிக்க முடியாது. ப்ரோ ஆனா அது ரொம்ப கிளியரா தெரியுது ப்ரோ. நான் பாலிமர் பார்த்தேன். திருச்சியில வந்து தளபதி பேசுனது வந்து 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஓகேவா? அது லைவ் வீடியோ. எடப்பாடி பேசுறது வெறும் 15K வியூஸ் தான் போயிருக்கு. ஸ்டாலின் பேசுறது 2K வியூ 3K வியூ தான் போயிருக்கு. ஒரு சேனல்ல இப்படி இவ்வளோ கேப் இருக்கு. வியூ கேப் நல்லாவே நமக்கு ரீச் இருக்கு. ஆனா இதுல பாப்போம். ஒரு தொகுதியை தான் இப்போ இதான் சொல்றேன். எலெக்ஷன் கடைசி வாரத்துக்கு முன்னாடி என்ன வைப் இருக்குதோ, வைப்னா என்னது, என்ன மக்கள் கிட்ட ஒரு டாக்ஸ் இருக்குதோ, என்ன உங்க ஏரியால வந்துட்டு ஒரு இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி நம்ம ஏரியால ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வருதோ அதுதான் ரிசல்ட்ல வரும். எழுதி தரேன். இது கண்டிப்பா இது நடக்கும். இதுல